கன்னியா ராசி, கன்னியா லக்னம். கன்னி ராசின்னு சொல்றதா, இல்ல எதையும் கலங்காத ராசி, இன்னைக்கு கஷ்டப்படுற ராசியா மாறி இருக்கிறத பத்தி பேசுறதா? கன்னி ராசிய பொறுத்தவரையும் இன்னைக்கு கண்ட சனி. "அப்பா போதும்பா என்னைய விடுங்க ஆள" அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பலன்கள். பிறந்த கால ஜாதகத்துல அங்க கேது இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சொல்லவே வேண்டியதில்லைங்க. மீனத்துல கேது இருந்தாலும் சரி, தனுசு ராசியில வந்து கேது இருந்தாலும் சரி, இந்த 1, 4, 7 சம்மந்தப்பட்ட நபர்கள் அனைவருக்குமே இந்த கன்னி ராசிக்கு இந்த கண்ட சனி போதும் போதும்னு சொல்ற மாதிரியான பலன்களை இன்னைக்கு நல்லா இருக்கு வேலையில, நாளைக்கு திடீர்னுங்க நைட்டு தூங்கி எந்திரிக்கிறேன், காலையில போனா அந்த வேலையை நினைச்சு கவலைப்படுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. என்ன ஒரு சூழ்நிலைகள், என்ன எஃபர்ட்ஸ் போடுங்க, எவனுமே நம்ம இன்னைக்கு பாராட்டவே மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய ஆளானாலும் உயரத்துல இருந்தீங்கனாலுமே இந்த பாராட்டு அப்படிங்கிறது கன்னிராசியை பொறுத்தவரையும் ரெகக்னைசேஷன் அங்கீகாரம்ங்கிறது ரொம்ப 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 தான் கம்மியாவே கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் சந்திரனை பார்க்கறாரு. அப்படியே ஒரு ஒரு நாளும் மன கஷ்டத்திலையும் கவலையிலையும் ஒரு ஒரு நாளும் கடந்துட்டு இருக்கிறீங்க. காசு அப்படிங்கிற விஷயங்கள் கண்டபடி செலவர். ஏன்னா புதனுடைய ராசி இன்னைக்கு எப்படி இருக்குதோ நாளைக்கும் அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்காமையே அப்படியே போனதுனாலயே இன்னைக்கு நம்ம மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம மட்டும் அப்படியே வாழ்ந்துடலாம், அப்படியே போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் டக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக் போட்ட மாதிரி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கு. இன்னைக்கெல்லாம் இஎம்ஐ நினச்சி 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 வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். எவ்வளோ கௌரவமாக இருந்தேன், எவ்வளோ பொருளாதாரத்தில் நான் நல்லா இருந்தேன், ஆனால் இன்னைக்கு ஏங்க எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சனீஸ்வர பகவான் என்னைக்கு யாரோட சம்மந்தப்பட்டாரோ அன்னைக்கு ஒரு பிரச்சனைகள் நடந்தது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய ராசியாகவும் இந்த கன்னியா ராசி. நமக்கு தான் இந்த லாஸுங்க. தன்மான சிங்கம். நான் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கேங்க, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரச்சனைகள், எனக்கு பொருளாதாரத்தில் கடுமையான பிரச்சனைகள். இன்றைக்குமே கன்னி ராசியாக வாயை திறந்து வீட்டில் சொன்னால் மட்டும்தான் தெரியும். தானாக இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாத்தையும் மூடி மறைக்கக்கூடிய ராசி தாங்க இந்த கன்னி. காலபுருஷனுக்கு 6ஆவது இருக்கிறதுனால இந்த கடன் பிரச்சனைகள் காலை சுற்றின பாம்பாக எப்பவுமே இருக்குது. மைண்டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தினமும் புலம்பாத நாட்களே இல்லை. இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு தெரியாமையே பழகப்பட்ட ராசியாக இருக்கிறதுனால எல்லார்ட்டையும் பழகி எல்லார்ட்டையும் ஏமாந்துட்டு நிற்கக்கூடிய ராசியாக இன்னைக்கு இருக்குது. யாருக்குமே தெரியாமல் அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்தேன், அப்போல்லாம் எனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை. இன்னைக்கு எல்லாமே இந்த ஜென்ம கேது காலத்தில் நிச்சயமாக எல்லாமே பக்குவப்பட்டுருச்சுங்க. இன்றைக்கெல்லாம் நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க பழகிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி அமைதியாக இருக்கிறது. அதே போல் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாத ராசி. அதனாலேயே இன்றைக்கி எல்லாரும் ஏமாற்றிட்டு போயிடக்கூடிய ராசியாக இருக்குது. பல லாங்குவேஜ் தெரியும், பல சிம்பிளிசிட்டியெல்லாம் எல்லா வழியிலையும் அமைதியாக இருக்கக்கூடிய ராசி. இன்றைக்கி ஆட விட்டு அடுத்தவங்கள வேடிக்கை நிறைய விஷயங்கள் ஏன்னா புதனுடைய ராசியாக இருக்கிறதுனால எல்லாரும் நீங்கள் பண்ணுறத பண்ணுங்க, நான் வந்து கடைசியில் வந்து ஜெயிச்சு நின்று காமிப்பேன் அப்படின்னு சொல்லாத நாட்கள் இல்லை. இன்னைக்கும் சனீஸ்வர பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக ராசியை பார்த்துட்டு கொலையாமல் கொள்றாரு. ஒரு ஒரு நாட்களும் ஒரு ஆரம்பிக்கிறீங்க, அந்த இடத்துல ஆரம்பிக்கிறோங்கிறது கூட இல்லை, எடுத்த இதுலேயே ஒரு ஸ்டாப்பை வச்சு அடித்து ஓரமாக உட்காந்துறாரு. அது மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் முன்னேற்றங்கள் நடக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ராசி. அனைவராலும் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் காதலிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த காதல்லாம் இன்னைக்கு காணாமல் போயிட்டு இருக்கக்கூடிய யாரு நீயே அப்படின்னு கேட்குற மாதிரியான பலன்கள். இன்றைக்கும் பாருங்கள் ராசிக்கு 12ல் கேது. போதுங்க, எல்லாருமே போதுங்க, எல்லாருமே ஏதாவது ஒன்று வந்து நெகட்டிவை கொண்டு வந்து தள்ளிட்டு போயிடறாங்க, இல்லைன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிடறாங்க. இன்றைக்கி நான் தனிமையாக இருக்கேன், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, யாரோடைய பிரச்சனைகளும் வேண்டாம், இத்தனை நாளாக அம்மா அம்மா அக்கா தங்கச்சின்னு ஓடுனது எல்லாமே போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி கன்னி ராசியை பொறுத்தவரை இருக்குது. ராசிநாதன் யார்? புதன். எவ்வளோ பிரச்சனைகள், பல பிரச்சனைகளை நெளிவு சுழிவாக அப்படியே ஓடி அசால்ட்டாக ஜெயிச்சிருக்கீங்க. இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாமல் 2 கையை கட்டி போட்ட மாதிரி ஒரு பலன்கள் தான் இன்னைக்கு கண்டசனியாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. ராசிக்கு 12ல் கேது. எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு வளர்ந்துட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் அப்படியே இருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணங்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட வெளியே போயாவது ஊரை விட்டாவது வெளியே போய் முன்னேறலாமா, இவங்க பக்கத்தில் நம்ம முன்னேறவே முடியல, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோடையும் அவ்வளோ மனக்குழப்பத்தோடையும் இருக்கிறாங்க. எவ்வளவோ பிளானிங் பண்ணியிருக்கோங்க, வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு 1000 பிளானிங் சொல்லி ஜெயிக்க வச்சுருக்கோம், இன்றைக்கி எங்களுக்குன்னு வரும்போது யாருமே உதவலை அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி கன்னி ராசியை பொறுத்தவரை நடந்துகிட்ருக்கு. இந்த கன்னி ராசிக்கு இந்த குரு சுக்கிரனுடைய இணைவு எப்படி இருக்க போகுது? ரெண்டுமே ஒரு மாத கிரகங்கள், ஒரு வருட கிரகங்கள். இந்த கன்னி ராசிக்கு ஒரு தலை சிறந்த யோகாதிபதி சுக்கிரன். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் கன்னி ராசிக்கு பொருளாதாரங்க. அது எங்கே வேணாலும் இருக்கட்டும், 6ல் இருக்கட்டும் 8ல் இருக்கட்டும் மறையிட்டும், என்ன சொன்னாலுமே சுக்கிரன் வந்து தன்னுடைய வீட்டு பலன்களை நிச்சயமாக செய்யாமல் போகவே மாட்டார். அப்போ இந்த நேரத்தில்
இந்த குரு சுக்கிரனுடைய இணைவு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் 9 மற்றும் 10 தொடர்புடைய பலன்கள், அதே போல கண்ட சனி, இது 2 காம்பினேஷனும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. முதல் சனீஸ்வர பகவான் 7 திக்பலம். கன்னி ராசியை பொறுத்தவரையும் திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவே டிலேவா இருக்கும். பிறந்த கால ஜாதகத்துல சனீஸ்வர பகவான் மீன ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த 93, 94, 96 வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகரம், கும்பம், மீனம் இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. கிட்டத்தட்ட 30 கடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு எல்லாரும் வாழ்ற மாதிரி நார்மலான லைஃப்பை லீட் பண்ணுனா போதும், அந்த மாதிரி ஒரு பலன்கள் தான் நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு திருமணம் ஏன் டிலே ஆகிட்டே இருக்குது, எனக்கு திருமணம் நல்ல நேரத்தில் நடக்குமா, சனீஸ்வர பகவான் 7ல் இருக்காரு, இது வந்து ராசியில் வந்து சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துருக்கிறனால 7ஆம் இடத்துல உட்காரனால களத்திர தோஷம்னு சொல்கிறாங்க, இல்லை திருமணம் லேட்டுன்னு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே பயமாக இருக்குது, கிட்டத்தட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டெய்லியும் திருமணத்தை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் குடும்ப ஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாகவும் நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் ஆரோக்கியத்தின் மேலே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கேன். ஹெல்த் இஷ்யூஸ் தொடர்ந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியாமையே பல லட்சம் செலவாகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துட்ருக்கு இந்த கன்னியா ராசிக்கு. அதுவுமே இந்த வயது 50 கடந்தவங்க எல்லாருமே என்ன பிரச்சனைன்னு தெரியலைங்க, டாக்டர் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த கவலைகள்லேருந்தெல்லாம் மீண்டு வெளியே வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள். சனீஸ்வர பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, குரு சுக்கிரனோட சேர்ந்து பார்க்குறாரு. இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இந்த நேரம் ஏதாவது ஒரு பண்ணி ஒரு இஎம்ஐ போட்டாவது ஒரு வீட்டை வாங்கிடலாம், ஒரு இடத்த வாங்கிடலாம் அப்படின்னு கடுமையாக முயற்சி பண்ணக்கூடிய காலமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. என்னைக்கு ஆரம்பிப்பீங்கன்னா இந்த குரு சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த நேரம் கண்டிப்பாக என்ன இருக்குதோ இல்லையோ நம்ம வந்து ஒரு வீடு வாங்கிடணும், நம்மளுடைய இகழ்ந்து பேசக்கூடிய மத்தியில் நம்ம ஒரு வீடு வாங்கி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பலன்களை இனி நிச்சயமாக கொடுக்க போகிறார். அப்போ இடம் வாங்குறதுக்கும் மனயோகம் வாங்குறதுக்கும், அல்லது எங்கிட்ட கார் இல்லைங்க, இந்த வருஷத்தில் யாருக்கிட்டையுமே கார் இல்லாமல் இருந்ததே இல்லைங்க, எல்லாரும் கார் வாங்கிட்டாங்க, ஆனால் எங்களை தவிர்த்து நாங்கள் தான் ஏதோ போகட்டும், அப்போ போகட்டும், இப்போ போகட்டும் அப்படிங்கிற மாதிரி லேட் பண்ணிகிட்டே இருந்தோம். இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் கார் வாங்குவோமா, அல்லது 2 வீலர் இருக்குது, ரொம்ப வருஷமாக ஒரே விஷயம் வச்சுருக்கோம், அதை மாற்ற முடியுமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எஸ் நிச்சயமாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் முதல் மீண்டு வெளியே வந்துடுவீங்க. 9, 10ஆம் அதிபதி எங்கே சேர்ந்திருந்தாலுமே அந்த பிரச்சனைகள்லாம் தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ நீங்கள் செஞ்ச தர்மமே உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம். அப்போது இத்தனை நாளாக நான் பலன் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்கேன், எல்லாருக்கும் உதவுறேன், எனக்கு என்னங்க பலன் நடந்துச்சுன்னா இன்றைக்கி அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் நான் இத்தனை வருஷமாக ரொம்ப வந்து வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், கடுமையாக முயற்சி பண்ணுறேன், நான் எதிர்பார்க்க போடுற பட்ஜெட்டு கிடைக்க மாட்டேங்குது, வீடு அமைய மாட்டேங்குது, ஒன்றா ரேட்டு எச்சு சொல்கிறாங்க, இல்லைன்னா தூரமாக இருக்குது, ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணம் காட்டி என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் மீண்டு வெளியே வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். அவமானம், அசிங்கம், குரு பகவான் நல்ல வழிகாட்டில் ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் போயிருமா, வேலை போயிருமா அப்படிங்கிற கவலையிலேயே நிறையா நாள் பயணித்த காலங்கள் உண்டு. இனி வரக்கூடிய காலங்களில் இதுலேருந்தெல்லாம் விலகி இனிமேல் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டுமே சந்திக்கக்கூடிய ராசியாக கண்டிப்பாக கன்னியா ராசி இருக்கும். கண்ட சனியாக இருந்தாலுமே இனி அடுத்தது ராசிக்கு 8ல் சனி போனாலுமே வேலை சார்ந்த மனக்கவலைகளும் பிரச்சனைகளும் தொடர்ந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக கொடுக்கும். அது பிறந்த கால ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கோச்சார பலன்கள் அனைத்துமே 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம ஒன்று எடுத்து கிரகம் பெற்ற பலம் பலவீனம் தசா புத்தி அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிற நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.